அக்கஷி முக்கஷி நான் ஒரு பேக் வியாபாரி. அரபிக்காரங்கள்ட்ட என் பேகை வாங்கிக்கோங்கன்னு கூவி கூவி வித்துட்டு இருந்தேன். எவனுமே என் பேகை சீண்டாதனாலதான் இந்த பேகும் மிஞ்சி போச்சு. என்கிட்ட வித்த கடங்காரன் இது ஹேண்ட்மேட் மேடம், சூப்பரா விக்கும்னு சொன்னான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. வாங்க இது ஹேண்ட்மேடா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாப்போம். புரியல? வெல்கம் டு விசலாரி கிரியேட்ஸ் பார்ட் 2. ஃபர்ஸ்ட் என் கார்ட் நெட்டிங் மிஷின் வச்சு லாங் கார்ட்ஸ் நெட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் லொகேஷன் சேஞ்ச் பண்ணி அதே கண்டினியூ பண்ணேன். ஏன்னா இந்த பேகுக்கு ஃபுல்லாவே நம்ம இந்த கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். என்னடா ரீக்ரியேஷன் சொல்லிட்டு கிரீனுக்கு பதிலா பிங்க் நூல் யூஸ் பண்றாளே அப்படின்னு குத்த கண்டுபிடிக்க வந்துடாதீங்க. என்கிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் நிட் பண்ண கார்டை ஸ்பைரல் ஷேப்ல சுத்தி பேகுக்கான ஷேப்பை கிரியேட் பண்ணேன். ஆனா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இதை இந்த மாதிரி சர்க்குலரா கொண்டு வரதுக்கு நான் சாமதான பேத தண்டம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். எண்டில் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது க்ளூ மெத்தட் தான். ஸோ இதை நான் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டேன், டெய்லரிங் மிஷின் வச்சு கையால் வச்சு பார்த்துட்டேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. எண்டில் ஒர்க் ஆனது இதில் நான் க்ளூ போட்டு இந்த கிளாத்தில் ஓட்டிட்டேன். ஸோ அதோட உள்ள லைனிங் மாதிரி இருக்கும்னு இப்போது இதில் தைச்சு பார்க்க போகிறேன். ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச சக்ஸஸ் இல்லை மக்களே. அதனால பொறுமையா கை தையல் போட்டேன். அப்ப என் மைண்ட்ல என்ன தெரியுமா மீம் ஓடுச்சு? அப்புறம் பேகோட ஹைலைட் ஆன இந்த பஃபி ஃபிளார்ஸ்க்கு இந்த வீடியோ டியூட்டோரியலை ஃபாலோ பண்ணி 9 ஃபிளார்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேகோட 2 பேனல், பேஸ் அண்ட் கிராஷே ஃபிளார்ஸ் எல்லாமே ரெடி. இது எல்லாத்தையும் ஒன்னா தைச்சு அட்டாச் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட் பார்க்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பேக்னு சொல்லிட்டு ஜிப் இல்லாம எப்படி? என்கிட்ட இருந்த ஜிப்பு குட்டியா இருந்த காரணத்தினால ஒரு லைனிங் கிளாத் மேல வச்சு நானே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். மக்களே, மாடிக்கு ஏன் வந்திருக்கேன்னா இந்த பேக்ல இருக்கிற ஒரு ஹிடன் ஃபீச்சரை காட்ட வந்திருக்கேன். நான் இதுல ஸ்ட்ராப்ஸை டிட்டாச்சபிளா ஆக்கிட்டேன். ஸோ தட் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கலாம்.